ஹாய் ஆல், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட அதாவது ஒரு ப்ரைடல் இல்லை நம்ம ஒரு ப்ரைடல் இல்லாட்டி ஒரு நம்ம ஃபேஸ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மேப்பு, ஓகேங்களா? ஃபேஸ் மேப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே ஐ மேக்கப்பில் ஐப்ரோஸ் நல்லா டார்க்காகவும் நல்லா ஒரு ஃபில் பண்ணியும் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி அவங்கள நல்லா ஐப்ரோ பண்ண சொல்லி வர சொல்லிடணும். கஸ்டமரை எப்போவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐப்ரோ பண்ணிட்டு வர சொல்லிடணும். ஐப்ரோ பண்ணிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். ஐ மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ப்ரைடல் மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு லுக் பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு அவுட்லுக் நல்லா வரணும்னா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா இது ஐப்ரோ எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு நம்மளோட ஐஸுன்னு வச்சுக்கோங்க. இது ஐஸு. இது கட் க்ரீஸ். இது என்னான்னு சொல்லுவோம், இங்கே பாருங்கள், கட் க்ரீஸ். நம்மளோட ஐப்ரோவுக்கு கீழே இருக்கும் இல்லைங்களா, இமைக்கு மேலே, அந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் கட் க்ரீஸ். அதை நோட் பண்ணி எழுதிக்கோங்க, கட் க்ரீஸ். அடுத்து இன்னர் ஐபால். இன்னர் ஐபால்னால் நம்மளோட ஐபாலுக்கு இந்த மூக்கு நோஸ் இருக்குங்களா, நோஸுக்கு நியரில் இருக்கக்கூடிய இந்த ஐபாலை தான் நம்ம இன்னர் ஐபால் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா அவுட்டர் ஐபால்ஸ். இது அவுட்டர் ஐபால்ஸ். இது மிடில் ஐபால், ஓகேங்களா? இப்படின்னு நம்ம 3 விதமாக பிரிச்சுருக்கோம். இது கட் க்ரீஸ், அதாவது நம்மளோட ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கும் இல்லைங்களா, இது கட் க்ரீஸ், ஓகேவா? இப்போ இது ப்ரோ போன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோ போன் இருக்கும். நம்ம அதை வாட்ச் பண்ணோமா என்னன்னு எனக்கு தெரியாது. இங்கே இருக்கக்கூடியது ப்ரோ போன்னு சொல்லுவோம் இந்த ஏரியாவில். இது ப்ரோ போன், ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இது சீக் போன். நம்மளோட ஐக்கு நேர் கீழே பார்த்திங்கன்னா சீக் போன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைலைட்டர், ப்ளஷ்ஷு, இந்த இடத்துல ஹைலைட்ரு, ப்ளஷ்ஷு, கான்டோர், இது எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல தான், அதாவது சீக் போனில் தான் நம்ம கொடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜாவ்லைன். இதுக்கு பேர் என்ன, ஜாவ்லைன். இது அதாவது நம்மளோட தாடைக்கும் மேல் பகுதி, லிப்ஸுக்கு 2 சைடில் இருக்கக்கூடியது ஜாவ்லைன், ஓகேங்களா? இது மேலே பார்த்தீங்களா டெம்பிள் சைடு அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது நம்மளோட உச்சி இருக்கு இல்லைங்களா, தலை இருக்கும்ல, தலையிலேருந்து உச்சியிலேருந்து 2 பக்கமும் டிவைட் பண்ணோன்னா இது நம்ம டெம்பிள் சைடுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அங்கேயும் நம்ம கான்டோர் கொடுப்போம். இந்த பக்கமும் கான்டோர், இந்த பக்கமும் கான்டோர் கொடுப்போம். நான் கான்டோர்னால் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் என்னென்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப்புக்காக தான் இந்த சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஹைலைட்டரும் கான்டோரும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இதிலே பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இது மேப் வாங்கி நம்ம பண்ணணும் இல்லைங்களா, அதனால் இதில் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஹைலைட்டருங்கிற ஏரியா நம்மளோட ஃபேஸில் ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, ஹார்ட் ஷேப், புரியுதுங்களா? அது எந்தெந்த இடம் அப்படின்னா நம்மளோட நெத்தி, ஐப்ரோவுக்கு மேலே 2 பக்கம் இருக்கக்கூடிய இடம், இது 2ம் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். நோஸ், அப்புறம் நோஸில் சென்டர்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடம் ஹைலைட்டர் இடம். அதுக்கப்புறம் இந்த இடமும் ஹைலைட் பண்ணுவோம். அதாவது இந்த சீக் போனும் ஹைலைட் பண்ணுவோம், இந்த சீக் போனும் ஹைலைட் பண்ணுவோம். அப்புறம் இந்த இடமும் ஹைலைட் பண்ணுவோம், இந்த இடமும் ஹைலைட் பண்ணுவோம். அதனால தான் அது இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் வரக்கூடியது, ஓகேங்களா? கான்டோர் நம்மளோட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கன்னம் பெருசாக இருக்கும், அதை நம்ம மறைக்கணும். அதுக்கு தான் கான்டோர்னாலே நம்ம எக்ஸ்ட்ரா அதிகமாக தெரியக்கூடிய இடத்த மறைக்கிறதுக்கு பேர் தான் கான்டோர். இப்போ ஒரு நெத்தி பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல கான்டோர் பண்ணோம் அப்படின்னா அது பிளர் ஆகி நம்மளுக்கு ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். இந்த இடத்துல கான்டோர், அதாவது டெம்பிள் சைடு கான்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த சாவ் லைன்லேயும் கான்டோர் பண்ணுவோம், இந்த இடத்துலையும் கான்டோர் பண்ணுவோம். அது மாதிரி இந்த இடத்துலையும் கான்டோர் பண்ணுவோம். மூக்கு பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஷார்ப்பாக இருக்காது, அதனால் இந்த இடத்துலையும் கான்டோர் பண்ணுவோம். இது எல்லாமே மேக்கப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரக்கூடிய ஒரு டெக்னிக்ஸு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரைடல் மேக்கப் நம்ம அட்டன் பண்ண போகிறோன்னா இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும். இது ஐ மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு இன்னர் ஐபால்ஸ்னால் என்ன நம்ம நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து, இப்போ நான் சொல்லவே நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள்.